புதிய துருத்தி, புதிய ரசம். இது அற்புதமான ஒரு செய்தியை, தேவையான ஒரு வார்த்தையை இயேசு சொல்லுகிறார். பழைய துருத்தியில் புதிய ரசத்தை வார்க்க முடியாது. அப்படியானால் புதிய துருத்தி, புதிய ரசம் என்ற ஒரு புதிய செய்தியை, புதிய அனுபவங்களை புதிய பாத்திரமாக, புதிய கட்டமைப்பாக கர்த்தர் தேசத்தில் உருவாக்க கர்த்தர் விரும்பினார். கருமையானவர்களே, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கல்யாண வீட்டுக்கு போகிறார். அந்த கல்யாண வீட்டில் ஏற்கனவே ரசம், திராட்சை ரசம் இருந்தது. அங்கே அருமையான பொற்பாத்திரங்கள், பலவிதமான உயர்ந்த பாத்திரங்களை வைத்து பரிமாறிக்கொண்டிருப்பான் இருக்கலாம். ஆனால் அங்கே ரசம் குறைவுபட்ட பொழுது, இல்லாமல் போன பொழுது, அங்கே என்ன தெரிவித்தார்? ஒரு புது ரசத்தை உருவாக்குவதற்கு பழைய பாத்திரத்தை அவர் பிரயோஜனப்படுத்த விரும்பாமல், பலவீனமாகவும் குறைவுள்ளதுமாய் இருக்கிறதான, எல்லாரும் அற்பமாய் தள்ளப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டதான சாதாரணமான கச்சாடியை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில பழையவைகள் எல்லாம் ஒழித்து புதிய ரசம், புதிய பாத்திரமாக உங்கள் வாழ்க்கை இருக்குமானால், வேதம் சொல்லுகிறது, இத்தனை நாட்கள் இந்த இவ்வளவு மணி நேரங்கள் எங்கே இந்த ரசத்தை வைத்திருந்தீர்கள் என்று சொல்கிறது போல, ஒரு புதிய ரசமும் ஒரு புதிய பாத்திரமுமாக உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்களை தேவன் பயன்படுத்துவார். அவர் மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.